கரூரில் 12ஆம் வகுப்பு மாணவியை பிளேடால் கழுத்தை அறுத்துவிட்டு இளைஞர் தற்கொலை செய்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதல் விவகாரத்தில் பதைபதைக்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியை அடுத்த வேலம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் வசந்தகுமார். 26 வயதான இவர் எலக்ட்ரீசியன் வேலை செய்து வந்தார். வசந்தகுமார் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை காதலித்துள்ளார். இருவரும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் அந்த விவகாரம் சிறுமியின் வீட்டிற்கு தெரிய வந்துள்ளது. சிறுமி 12ஆம் வகுப்பு படித்து வருவதால் காதல் விவகாரத்தை அறிந்து அவரின் பெற்றோர் கண்டித்துள்ளனர். அத்துடன் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பெற்றோரின் எதிர்ப்பை மீறி இருவரும் சேர்ந்து வாழ முடியாது என்ற மனநிலையில் விபரீத முடிவெடுத்துள்ளனர். இந்த நிலையில் மாணவி மட்டும் அவரின் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அதை அறிந்து கொண்ட இளைஞர் அங்கு சென்றுள்ளார். இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது வசந்தகுமார் திடீரென பிளேடை எடுத்து மாணவியின் கழுத்தை அறுத்துள்ளார். ரத்தம் சொட்ட சொட்ட சரிந்து விழுந்த மாணவி சிறிது நேரத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். அவர் இறந்து விட்டதாக நினைத்த காதலன் மாணவியின் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து பார்த்துள்ளனர். அப்போது அங்கு கண்ட காட்சி குறித்து அரவக்குறிச்சி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே விரைந்து வந்த போலீசார் இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த மாணவியை மீட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்த வசந்தகுமாரின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக பள்ளப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் காதல் விவகாரத்தில் தான் இளைஞர் விபரீத முடிவு எடுத்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதல் விவகாரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பிளேடால் கழுத்தை அறுத்த இளைஞர் அவரின் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அரவக்குறிச்சியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.